ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சிம்பிளி சும்மா. நான் தான் உங்கள் கண்மணி கவியரசன் பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு சூப்பரான டேஸ்டியான ஒரு ஸ்வீட்டான ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். சேமியா ஜவ்வரிசி பாயாசம் கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு டிஷ்ஷு. இதை எப்படி பண்ணலாம் சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் டிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி எடுத்து ஒரு பேனில் ஊற்றிக்கிறேன். இந்த தண்ணி நல்லா கொதித்ததுமே நான் 50 கிராம் அளவுக்கு ஜவ்வரிசி ஆட் பண்ணிக்கிறேன். நான் சின்ன சைஸ் ஜவ்வரிசி தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு மீடியம் சைஸ் இல்லை கொஞ்சம் பெரிய சைஸ் ஆட் பண்ணிக்கிட்டாலும் ஓகே தான். இந்த சின்ன சைஸ் ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா எனக்கு 10 நிமிஷத்துலேயே நல்லாவே வெந்துடுச்சு. ஸோ அதனால் அடுத்து நான் மீண்டும் ஒரு 50 கிராம் அளவுக்கு சேமியா ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஜவ்வரிசி சைஸ் ஆட் பண்ணுறதை பொறுத்து உங்களுக்கு வேகிறது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆகும், ஒரு 5 to 10 மினிட்ஸ். நான் பாருங்கள் திரும்ப ஒரு 50 கிராம் அளவுக்கு சேமியா ஆட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டுமே ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே எனக்கு வெந்துடுச்சு. வெந்ததுமே பாருங்கள் கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் ஒரு அரை சொம்பு அளவுக்கு நான் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கொதிச்சிடுச்சு. 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே சேமியா நல்லாவே வெந்திருந்தது. இது கூடவே 2 ஏலக்காயை நான் தட்டி எடுத்திருக்கேன். நீங்கள் ஏலக்காய் தூள் இருந்தால் கூட அதையே கூட போட்டுக்கலாம். பாருங்கள் சேமியா வெந்ததுமே அந்த தண்ணியும் கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. இது கூடவே 1.5 கிளாஸ் அளவுக்கு நான் பால் எடுத்து ஊற்றிக்கிறேன். இது மெஷர்மெண்ட் 1/4 லிட்டர் அளவுக்கு எடுத்துக்கலாம். நான் 1/4 லிட்டர் 1.5 கிளாஸ் அளவில் எடுத்து ஊற்றிக்கிறேன். காய வச்சு ஆற வச்சுன்னா பால் தான் இது. பால் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிட்ஸ் நல்லாவே கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் நான் இன்றைக்கி 100 கிராம் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கிறனால எனக்கு 100 கிராம் கரெக்டாக இருந்தது. நீங்கள் கொஞ்சம் ஸ்வீட் சாப்பிட்றதா இருந்தால் இன்னும் ஒரு 10-15 கிராம் எக்ஸஸாகவே ஆட் பண்ணிக்கலாம். சுகரை கொட்டிட்டு நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பரான பாயாசம் ரெடி ஆகிட்டுருக்கு. ஃபைனலி பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு நெய் கூட முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இன்னொரு பேனலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை காய்ச்சி எடுத்து போட்டிருக்கேன். இது கூடவே ஒரு 10 முந்திரி பல் ஆட் பண்ணிக்கலாம். அது லைட்டாக பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் திராட்சை ஒரு 7-8 திராட்சை ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா நெய்யில் வதக்கினதுக்கப்புறம் இது ஆறுனதுக்கப்புறம் எடுத்து நாம் செஞ்சு வச்சுருந்த பாயாசத்தில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் நான் எடுத்து ஒரு தனியாக பேனில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் சூப்பரான பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளே ரொம்பவே குயிக்காக பாயாசம் ரெடி ஆயிரும். வீட்டில் யாரா கெஸ்ட்டு வந்தால் கூட நம்ம குயிக்காக ரெடி பண்ணி கொடுக்கலாம். கண்டிப்பாக என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம திரும்ப மீட் பண்ணலாம். பை பாய் ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.